திருச்சிற்றம்பலம். தியாகராஜர் லீலைகளில் மாய மந்திரத்தை அழித்து மகவே காத்த லீலை என்ற ஒரு லீலை. சோழ மண்டலத்தை விக்கிரம சோழனுங்கிற ஒரு மன்னன் ஆட்சி காலத்தில் சுகுண பாண்டியன் என்ற ரெண்டு மன்னர்களுக்கும் எப்பயுமே சோழனுக்கும் பாண்டியனுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் போரில் பாண்டிய மன்னன் தோற்று போயிடுறான். சோழனா ரொம்ப செல்வ வளமும் படைபலமும் மிகுதியானவன். அதனால பாண்டிய மன்னன் அவன் முன்னால் நிற்க முடியாமல் தோற்று போயிடுறான். இந்த சுகுண பாண்டியன் எப்படியாச்சும் இந்த சோழ மன்னனை பழி வாங்கணும் அப்படின்னு சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த சமயத்தில் விக்கிரம சோழனோட பட்டத்து ராணிக்கு கர்ப்பம் ஏற்படுது. அவங்க நல்ல சூப்பரான 10 மாதம் கழித்து ஒரு அழகான குழந்தைய, அதாவது லக்னமெல்லாம் அப்படியே நல்ல சகுனம், நல்ல ஜோதிடர்கள்லாம் பார்த்து சொல்கிறாங்களாம், இதுக்கு விட ஒரு மேன்மையான ஒரு லக்கணம் கிடையாது, அப்படி ஒரு சிறந்த லக்கணத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நல்ல சகுனங்கள்லாம் நல்ல சகுனங்கள், நல்ல பறவைகள்லாம் பட்சிகள்லாம் இனிமையாக பாடுது, குளிர்ந்த காற்று வீசி அப்படியே நல்ல சகுனங்கள் காமிச்சிருக்கு. மன்னன் இந்த கேள்வி குழந்தை நல்ல நேரத்தில் குழந்தை வரதுக்குன்னு தெரிஞ்ச உடனே சந்தோஷத்தால் சிறையில் இருக்கிறவங்கெல்லாம் விடுதலை பண்ணிடுறாரு. கோயில்களில் எல்லா கோயில்லையும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்குது. பிராமணர்களுக்கும் ஏழைகளுக்கும் நல்ல தானங்கள், நிறைய வஸ்திர தானம் அப்படின்னு நிறைய தானங்கள்லாம் கொடுக்குறாரு. இப்படி அந்த குழந்தை எப்படி இருக்கான், சங்கு சக்கரம் குடை தாமரப்பூ கொடி மீன் இப்படி இந்த உருவம் பொறிச்ச ரேகைகளாக இருக்கான் கையிலையும் கால்லையும். அந்த முகம் பார்த்தா குங்கும போனாலும் அப்படி சிவந்த நிறமாக இருக்குது. இந்த குழந்தைய இப்போ நெற்றி நிறைய, அதாவது தலைமுடியில் நிறையா அந்த குழந்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. வந்து போனவங்க எல்லாரும் அந்த குழந்தைய பார்த்து அப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. இதை கேள்விப்பட்டான் பாண்டிய மன்னன். எப்படியாச்சும் இந்த குழந்தைய கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். ஒரு மந்திரவாதியை அழைச்சி அந்த குழந்தைய நீ எப்படியாச்சும் கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். உடனே மந்திரவாதியும் சரின்னு கிளம்பி போகிறான். அதாவது எப்படி போகிறான், ஒரு சன்னியாசி நல்ல சிவனடியார் மாதிரி கிளம்பி போகிறான். போய் அங்கே இருந்துக்கிட்டு இறைவனுடைய நாம தகரகர சம்பு மகாதேவா அப்படின்னு சொல்லி பல நாமங்களை சொன்ன உடனே எல்லாரும் மன்னனும் சேர்ந்து நிஜமான சன்னியாசி, நிஜமான ஒரு துறவி அப்படின்னு நினச்சி எப்படி மெய்ப்பொருள் நாயனாரை கொள்றதுக்கு வந்தானா முத்தராதன், அவனை மாதிரி இங்கே வர்றான். வந்தவொடனே எல்லாரும் அவனோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. மன்னர்கிட்ட ஒரு திருநீர் கொடுத்து, இது நான் விசேஷமான திருநீர், இதை நீ குழந்தைக்கு பூசினேன்னா அந்த குழந்தைக்கு என்ன ஒரு நோய் வராது, இருந்த பீடைகள்லாம் விலகி போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றான். மன்னன் அதை நம்பி அரண்மனைக்கு அதை அனுப்பி வச்சுறார். அந்த குழந்தைக்கு அதை தேய்ச்ச உடனே குழந்தை அப்படியே உடம்பு பூரா செவந்து போய் வீல் 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 வீல்னு கத்துது. கொஞ்ச நேரத்துலேயே அந்த உடம்பு பச்சை நிறமாக மாற ஆரம்பிச்சிருது. குழந்தைய தொடவே முடியல, அப்படி ஒரு கத்து. அரண்மனையே அல்லோலகல்லப்படுது. அரசனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்குள்ளே மந்திரவாதி மறைஞ்சு போயிடுறான். இப்போ இவங்களை காப்பாற்றணும்னு இறைவன் நினச்சி அப்படியே அசரீரியாக சொல்லிடுறாரு, மன்னா உனக்கு எதிரில் வந்தவன் உண்மையான சன்னியாசி கிடையாது, பாண்டிய மன்னனால் ஏவி வரப்பட்ட ஒரு மந்திரவாதி. அவன் கொடுத்த திருநீர் விஷம் கலந்த திருநீர், அதனால தான் குழந்தைக்கு இப்படி நிலைமை ஏற்பட்டிருக்கு. நீ உடனே அந்த குழந்தைய தியாகராஜர் சன்னிதியில் கொண்டு போய் விடு, அந்த விஷமெல்லாம் நீங்கி சௌக்கியமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அசரீரியாக சொல்கிறார். உடனே மன்னனும் மந்திரிகளும் உடனே அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் தியாகராஜர் சன்னதியில் கொண்டு போய் படுக்க வச்சிடுறாங்க. அந்த குழந்தை கொஞ்ச நேரத்துலேயே கண்ணெல்லாம் அந்த சிவந்தெல்லாம் மாறி நல்லா விளையாட ஆரம்பிச்சிருது. இறைவனுடைய அருளால், தியாகராஜருடைய அருளால் நல்லா பூரணமாக குணமடைஞ்சிருது. இதை பார்த்தோன்னே எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படியெல்லாம் இறைவன் தியாகராஜர் அதிசயங்கள்லாம் செஞ்சால் யார் தான் அவரை போய் வழிபடாமல் இருக்க முடியும்? நம்மளும் சென்று அடைவோம். தியாகராஜர் சென்று பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.